சென்னை எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனையில் தாக்குதலுக்குள்ளான எஸ்ஐ ராஜாராமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். கடந்த 18ஆம் தேதி இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறுகிறது. கிட்டத்தட்ட தற்போது அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். தற்போது கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டு இந்த விசாரணையானது துவங்கி இருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை புதுப்பேட்டை ஆயுதப்படையை சேர்ந்தவர் உதவி ஆய்வாளரான ராஜாராமன். 54 வயதான இவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை கைதிகள் வார்டுல பணியாற்றி வந்தார். இந்த நிலையில கடந்த 18ஆம் தேதி இரவு எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகத்துல செயல்பட்டு வரக்கூடிய ஒரு விளையாட்டுல அவர் பங்கேற்றுக் கொண்டார். நண்பர்களுடன் விளையாடி விட்டு அதன் பின்பாக வெளியே வந்த போது அனைவரும் மது அருந்திவிட்டு இது தொடர்பாக இரு தரப்புக்கும் இடையே, அதாவது நண்பர்கள் மற்றும் இவருக்கு இடையே வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதுல இந்த காவல் உதவி ஆய்வாளரை அவரது நண்பர்கள் தள்ளிவிட்டதாக தெரிகிறது. அதுல தலையில பலத்த காயமடைந்த அவர் உடனடியாக உயிருக்கு ஆபத்தான நிலையில ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். கடந்த 18ஆம் தேதி அவர் இரவு சேர்க்கப்பட்ட நிலையில இன்று காலை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக எழும்பூர் போலீசார் கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்து இதில் சம்பந்தப்பட்ட இரு நபர்களை அழைத்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடிப்பட்ட உதவி ஆய்வாளர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.